மாஸ். அண்ணன் எப்பயுமே மாஸ். படம் வேற மாதிரிண்ணா, அந்த மாதிரி இது படம். படம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, சும்மா காரு மாதிரி தக்காளி சோறாகுது. இல்ல இல்லண்ணா, படம் எல்லாம் வேற மாதிரி. பார்க்கவே நம்மளுக்கு வெட்டு குத்துதான் ஃபுல்லா. சலாக் சலாக் ஃபேமிலியா நான் பார்க்க முடியாது, ஃபேமிலியா பார்க்க முடியாது. நம்ம மாதிரி புள்ளிங்க வந்தா சும்மா வெட்டு குத்துதான் சலாக் சலாக். ஐயோ வேற மாதிரி. உசுரே நீ நான் தான் கலகிட்டா போல அண்ணன். வேற மாதிரி அவர்லாம் அவரோட ரசிகர். அவருக்கு சூப்பர். இத எஸ்எஸ்வரியா போடுங்க, அவர் மன்றத்தை நான் ஓபன் பண்ணலான்னு ஓபன் பண்ணலாம். மாஸ். அண்ணன் எப்பயுமே மாஸ். அதெல்லாம் ஒண்ணுமே தேவை. ஒரு படத்துல நல்லா கிசு கிசு மொசு எல்லாமே இருக்கும், இந்த படத்துல இல்ல. அதுதான் வருத்தப்படுறேன் நான். நான் மொட்டை அடிக்கலாம்னு நினைச்சேன், திருப்பதிக்கு போறேன், மொட்டை அடிக்கிறேன், அத்த படம் ஷோக்கு வரேன், அழுகிறேன் என் தலைவனை. ஃபுல்லா வெட்டு குத்து சலாக் சலாக் தான். பாடிக்கிறார் போல பாட்டு, வேற மாதிரி பாடிக்கிறாரு. நாங்கெல்லாம் புள்ளிங்க சும்மா அந்த பென்சில் கேட்டு சுழுக்கு சுழுக்குன்னு குத்துனோம் எல்லாரையும். ஊக்கா ஏதோ ஒண்ணு ஐயா உடாயா, நம்ம படம் வேற மாதிரி பார்க்க வந்தோம். சும்மா கலக்கிட்டா போல. அசுரனா இது, அசுரனே மிஞ்சிட்டா போல. ஆமா. ஐயோ ஐயோ, ஏன்னா ஃபேமிலி எல்லாம் பாக்கல, நாங்க புள்ளிங்கண்ணா. இந்த படத்தை புள்ளிங்க வந்து பாக்கணும், ஃபேமிலி வந்து பார்க்கவே கூடாது. இதெல்லாம் ஃபேமிலிக்கான ஸ்டோரியே கிடையாது, பசங்களுக்கான ஸ்டோரி. தலைவனுக்கோசம் ஸ்டோரி இது, எங்க தலைவனுக்கான ஸ்டோரி இது. ஃபேமிலி இதை வந்து பார்க்கவே கூடாது, ஃபேமிலிக்கான ஸ்டோரியே கிடையாது. இத பார்த்து பாசம் அவ்வளவு வச்சு அவரு பாசத்தை கொடுத்தாரு. ஆனா தம்பிக்கார குத்துறான், தம்பி துரோகி மார்ல குத்துறான். தூக்கி வளர்த்தாரு, தூக்கி வளர்த்த மார்லயே குத்துறான். அவெல்லாம் என்ன மாரி தம்பிக்காரனா இருப்பான். எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து அவர் வளர்த்தாருன்னு, வளர்த்துட்டு அவரு என்ன பண்றாருன்னு. ஆனா டைரக்டர் ஹேட்ஸ்ஆப், நல்லா எடுத்திருக்காரு படத்தை. தம்பி வந்து படம் செல்வராகன் வந்து பயங்கரன. அவரோட ஆக்டிங் தான் வேற மாதிரி. அவரு நம்ம டைரக்டர்னு பார்த்தா நடிப்புல அவரு கொஞ்சம் போல டிஸ்டர்பன்ஸ் நம்மளும் எதிர்ப்பாங்க, எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனா எஸ்எஸ்வரியா மியூசிக்லாம் விடணும், அவரை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து அவர் ஆஸ்கார் அவார்டு எல்லாம் வாங்கினவரு. அடுத்த நம்ம இமான் அண்ணாச்சியும் வாங்குவாரு ஆஸ்கார் அவார்டு. பேர் அண்ணாச்சி, அண்ணாச்சியா. அத படம் வேற மாதிரி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்க, நல்ல படம். ஆனா ஃபேமிலிக்கான படம் கிடையாது, இது சூப்பர் மூவி. இதுல வந்து சொல்ற பாருங்க, நீங்க கேக்குறீங்களா கேள்வி, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படம் வந்து பார்க்க தேவையில்ல நீங்க சொல்றீங்க. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இந்த படம் பார்க்க தேவை கேட்கும் போது அந்த ட்விஸ்ட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, கூட இருந்து இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு எதனா கூட இருந்து துரோகம் பண்ணா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதுதான் இந்த படத்துல குடுத்துருக்காங்கன்னு வேண்டி இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா தான் பண்ணிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பாருங்க. இல்லண்ணே, நான் எதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கூடாதுன்றனா, ரத்தம் குத்தத்தை பார்க்க கூடாதுண்ணே. ஏன்னா இந்த சமுதாயம் கெட்டு போயிடும் இது போல ரத்தத்தை பார்க்கும் போது. அதனால நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க கூடாது. உங்களை உண்மையாக நான் கேட்டுக்கிறேன். பாட்டு வருமா? பாட்டுக்கான லீடா இல்லண்ணே, எல்லாரையும் தான் அவர் தான் சாவடிச்சுட்டாரு. எப்படி அதுக்கான பாட்டு கிடைக்க வாய்ப்பே இல்லைண்ணே.